அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் இங்கிலீஷில் எப்படி டைப் அடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் வளர்த்தல இந்த டைப்பிங், இங்கிலீஷ் டைப்பிங் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமானது. எல்லாம் இப்போ கணினி உலகம், டிஜிட்டல் வேர்ல்டு, எங்கே பார்த்தாலும் கம்ப்யூட்டர் நிறைஞ்சிருக்கு. பில்லு போகிறதும் கம்ப்யூட்டரில் அதை வச்சு தான் பிரிண்ட்டு கொடுத்து பில்லு போடுறாங்க. அப்போ ஒரு இடத்துல கம்ப்யூட்டர் தான் ஆடுது, கம்ப்யூட்டர் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம அந்த கம்ப்யூட்டரில் அந்த டைப்பிங்கை நம்ம வேகமாக நல்ல ஸ்பீடாக அடிக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய இடத்துல வேலைவாய்ப்பு நிறைஞ்சி இருக்குது. அதனால் இந்த இங்கிலீஷில் டைப்பிங் அப்படிங்கிறது எல்லா மாணவர்களும் +2 படிச்சிருந்தாலும் சரி, 10th படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எந்த வயதாக இருந்தாலும் சரி, இந்த டைப்பிங்கை கற்றுக்கிட்டா கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னுடைய வயசு 30 வயசில் கற்றுக்கிட்டேன். இன்னைய வரையும் ரிட்டையர் ஆகி இன்னைய வரையும் எனக்கு இந்த டைப்பிங்கில் இந்த மாதிரி யூடியூப்பில் போகிறதுக்கு இந்த டைப்பிங் அவ்வளோ முக்கியமாக இருக்குது. அதனால் அனைத்து மாணவர்களும், அனைத்து கம்ப்யூட்டர் பயன்படுத்தும் நபர்களும் இந்த வீடியோவை பார்த்து எப்படி ஆங்கிலத்தில் டைப் செய்யலாம் என்பதை எளிதாக கற்றுக்கொள்ளலாம். நான் முதல்ல ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். இப்போலாம் கம்ப்யூட்டர் சென்டர் போய் இந்த டைப்பிங் அடிக்கிறது எப்படின்னு கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோவை யூடியூப்பில் போடுற இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு பக்கத்தில் உங்கள்கிட்ட ஒரு டெஸ்க்டாப்பு இல்லை லேப்டாப் இருந்துச்சுன்னா அதை அப்படியே இந்த வீடியோவை ரன் பண்ணி விட்டு ஓட விட்டு பக்கத்துலேயே அந்த கம்ப்யூட்டரு இல்லை அந்த லேப்டாப் வச்சுக்கிட்டு ஃபிங்கரிங் அடித்து பழகினீங்கன்னா கண்டிப்பாக 10 நாளில் உங்களால் நல்ல இங்கிலீஷில் டைப் பண்ண முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ 8வது வீடியோ. இதுவரை 7 வீடியோ வெளியிட்டிருக்கோம். அதை ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துருக்குறாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்களும் மற்றவர்களும் பார்த்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. இதை 8வது வீடியோ. இந்த 8வது வீடியோவோட இந்த ஃபிங்கரிங் எப்படி டைப் அடிக்கும் இந்த வீடியோ முடியுது. இது எப்படி டைப் அடிக்கலாம் அப்படிங்கிற அந்த வீடியோ சீரீஸ் பார்ட்டில் 8வது வீடியோ. இதோட இந்த டைப்பிங் மெத்தட் இங்கிலீஷில் அந்த சீரீஸ் முடியுது. வாங்க பார்க்கலாம். மொத்தம் இதான் கம்ப்யூட்டர் கீபோர்டு. இதை இந்த லெட்டர்ஸ் தான் நம்ம மெயினாக கான்சென்ட் பண்ணுவோம். மற்ற எல்லாம் இந்த நம்பர்ஸ்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த லெட்டர்ஸை எப்படி அடிக்கிறது, எப்படி ஸ்பீடாக அடிக்கிறது, அதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த லெட்டர்ஸ் மொத்தம் 3 ரோவாக இருக்குது, 3 வரிசையாக இருக்குது. ஒன்று நடுவரிசை. இதில் பார்த்தீங்கன்னா ASDFG. அதே போல் இந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா செமிகோலன் LKJH அப்படின்னு இருக்குது நடுவரிசை. அதுக்கு மேல் வரிசையில் பார்த்தீங்கன்னா QWERTன்னு இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா POIUYன்னு இருக்குது. இது மேல் வரிசை. கீழ் வரிசை பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஸ்டாப்பு. இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ZXCV அப்படின்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப்பு, கமா, MNBன்னு இருக்கு. நடுவரிசை, மேல் வரிசை, கீழ் வரிசை. நம்ம இந்த 8வது வீடியோவில் எல்லாத்தையும் ஒருத்தரை பார்த்து நடுவரிசை, மேல் வரிசை, கீழ் வரிசை எல்லா வரிசையும் முடிக்க போகிறோம். ரைட்டுங்களா? வாங்க முதல்ல நடுவரிசை. இந்த நடுவரிசை தான் முக்கியமானது. இதான் பேஸ் கீன்னு பேர், ஆர் ஹோம் கீன்னு பேர். அதாவது இந்த விரல் லெஃப்ட் ஹேண்டு, இடது கையினுடைய விரல் ASDF வச்சுக்கணும். அதாவது சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல் ASDFல வச்சுக்கணும். அதே போல் ரைட் ஹேண்டு, வலது கை செமிகோலன் LKJ அப்படிங்கிற லெட்டர்ஸ் மேலே எப்பயும் வச்சுக்கணும். இங்கேருந்து தான் நம்ம ஒவ்வொரு இதையும் மேல் வரிசை, கீழ் வரிசை எல்லாத்தையும் அடிக்கணும். மேல் வரிசை அடித்தாலும் திருப்பி இந்த விரல் இங்கே வந்துடணும். கீழ் வரிசை அடிச்சிட்டாலும் திருப்பி இங்கே விரல் வந்துடணும். இதான் அந்த ஃபிங்கரிங் பொசிஷன். ASDF செமிகோலன் LKJ. இது இடது கை, இது வலது கை. ரைட்டுங்களா? இந்த ஒரு அறிமுகத்தோட
வாங்க ஃபஸ்ட்டு நடுவரிசையை பார்க்கலாம், அப்புறம் மேல் வரிசை பார்க்கலாம், அப்புறம் கீழ் வரிசை பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இடது கை வந்து ASDF அப்படின்னு வச்சுக்கின்னு ஒன்று அடிக்கணும். சுண்டு விரல், இது வந்து மோதிர விரல், இது நடு விரல், இது ஆள்காட்டி விரல். இந்த வந்து கட்டை விரல் வந்து ஸ்பேஸ் பாரில் வச்சுக்கணும். அதே போல் வலது கை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சுண்டு விரல் வந்து செமிகோலன், இது மோதிர விரல் வந்து L, இது நடுவிரல் வந்து KA, ஆள்காட்டி விரல் வந்து J. இப்படி வச்சுக்கின்னு அப்போ ASDF அந்தந்த விரல் இருந்தாப்புல அடிச்சுக்கணும். அவ்வளோதான். ஏ வந்து சுண்டு விரலையும், எஸ் வந்து மோதிர விரலையும், டி வந்து நடு விரலையும், எஃப் வந்து ஆள்காட்டி விரலையும் அடிச்சுக்கணும். இது இடது கையில். வலது கையில் அதே போல் இந்த சுண்டு விரல் வந்து செமிகோலனு, மோதிர விரல் வந்து L, நடு விரல் வந்து KA, ஆள்காட்டி வந்து J அடிச்சுக்கணும். அப்போ ASDF செமிகோலன் LKJ முடிஞ்சு போச்சு. ரைட்டுங்களா? இதான் திருப்பியும் சொல்கிறோம். ASDF லெஃப்ட்டு, ரைட் வந்து பார்த்தீங்கன்னா செமிகோலன் LKJ வரிசையாக அடிச்சிடலாம். இப்போ 4 இது ஒரு நடு ரோவில் 4 ஒரு 4 கிட்டத்தட்ட செமிகோலன் பார்த்தீங்கன்னா செமிகோலன் LKJ இதில் ஒரு 4, ASDF 4 முடிச்சாச்சு. இன்னும் GH தான் இருக்குது இல்லைங்களா? இந்த GH வந்து இந்த ஆள்காட்டி விரல் லெஃப்ட் ஹேண்டில் ஆள்காட்டி விரலால் F அடித்த விரலால் G அடிக்கணும். G அடித்து திருப்பி Fக்கு வந்துடணும். ரைட்டுங்களா? அதே போல் வலது கையில் வந்து J அடித்த விரலால், அதாவது ஆள்காட்டி விரலால் H அடிக்கணும். H அடித்து திருப்பி வந்துடணும். இப்போ நடுரோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நடுவரிசை என்னது? லெஃப்ட் ஹேண்டில் ASDF G முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த வலது கையில் செமிகோலன் LKJ H முடிஞ்சு போச்சு. இந்த நடுவரிசை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ மேல் வரிசை பார்க்கலாம். மேல் வரிசை எப்படி அடிக்குன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்டு இடது கை, இந்த இடது கையில் மேல் வரிசை இங்கே ASDF நம்ம இங்கே சுண்டு விரல், மோதிர விரல், நடு விரல், ஆள்காட்டி விரல் வச்சுருப்போம். இந்த சுண்டு விரலில் வந்து Q அடிக்கணும், இந்த S அடித்த விரலை மோதிர விரலால் W அடிக்கணும், நடு விரலால் E அடிக்கணும், ஆள்காட்டி விரலால் R அடிக்கணும். இந்த ஆள்காட்டி விரல் தான் G அடிச்சுது, இந்த ஆள்காட்டி விரல் தான் T அடிக்கணும். இப்போ இடது கை முடிஞ்சு போச்சு. இடது கை மேல் வரிசையில் என்னென்ன இருக்குன்னா QWERTன்னு இருக்குது. இதில் A அடித்த விரலால் Q அடிக்கணும், அதாவது சுண்டு விரலால் Q அடிக்கணும், மோதிர விரலால் W அடிக்கணும், நடு விரலால் E அடிக்கணும், ஆள்காட்டி விரலால் R அடிக்கணும், அதே ஆள்காட்டி விரலால் T அடிக்கணும். இப்போ இடது கை முடிஞ்சு போச்சு. இப்போ வலது கை மேல் வரிசையில் பார்த்தீங்கன்னா POIUYன்னு இருக்குது. இப்போ செமிகோலன் அடித்த விரல் வலது கை சுண்டு விரலால் P அடிக்கணும், வலது கை மோதிர விரலால் O அடிக்கணும், வலது கை நடு விரலால் I அடிக்கணும், வலது கை J விரலால் U அடிக்கணும், அதே வலது கை ஆள்காட்டி விரலால் Y அடிக்கணும். இப்படி தான் மேல் வரிசையை முடியும். மேல் வரிசை 5 5 10 முடிஞ்சு போச்சு. இடது கைக்கு 5, வலது கைக்கு 5. இது எல்லாம் அடித்து திருப்பி அந்தந்த இடத்துக்கு வந்துடணும். அந்தந்த பொசிஷனுக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் அந்த ஃபிங்கர் வந்துடணும். அதாவது ASDF தான் லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர் பொசிஷன். அதே போல் ரைட் ஹேண்டுக்கு வந்து செமிகோலன் LKJ தான் இங்கே ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் பொசிஷன். இந்த பொசிஷன் வந்துடணும். இந்த நடுவரிசையில் வந்து H அடிச்சுட்டு இந்த ஆள்காட்டி விரல் இங்கே வந்துடணும், வலது கை ஆள்காட்டி விரல் Jக்கு வந்துடணும். அதே போல் இடது கையில் வந்து F அடித்து விரல் G ஆள்காட்டி விரல் G அடிச்சுட்டு திருப்பி Fக்கே போயிடணும். இதுதான் மேல் வரிசை. ரைட்டுங்களா? வாங்க மேல் வரிசை திருப்பி பார்க்கலாம். இந்த A அடித்த விரலால் தான் Q அடிக்கணும், S அடித்த விரலால் தான் W அடிக்கணும், D அடித்த விரலால் தான் E அடிக்கணும், F அடித்த விரலால் தான் R அடிக்கணும், F அடித்த விரல் தான் T அடிக்கணும். இந்த F அடித்த விரல் தான் G அடிச்சிருப்போம். இது நடுவரிசை, இது மேல் வரிசை. இதான் வந்து பார்டர் லைனு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து இங்கே போகக்கூடாது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர் வந்து இந்த பார்டர் லைன் தாண்டி போகக்கூடாது. அதே போல் ரைட் ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செமிகோலன் அடித்த விரலால் தான் P அடிக்கணும், L அடித்த விரலால் தான் O அடிக்கணும், K அடித்த விரலால் தான் I அடிக்கணும், J அடித்த விரலால் தான் U அடிக்கணும், J அடித்த விரல் தான் Y அடிக்கணும், K அடித்த விரல் தான் H அடிச்சிருப்போம். இது நடுவரிசை, இது மேல் வரிசை. எப்படி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம், எப்படி வந்து நடுவரிசை அடிக்கிறது மேல் வரிசை அடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கீழ் வரிசையோடு நிறுத்தணும் இல்லைங்களா? இப்போ வாங்க, இப்போ நடுவரிசை மேல் வரிசை ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ இது பாருங்க, சுண்டு விரல் A, மோதிர விரல் S, நடு விரல் ASDA, இது F ஆள்காட்டி விரல் F, Gயும் இந்த ஆள்காட்டி விரல அடிச்சுட்டு Fக்கு வந்துடணும்.
அப்போ மேல் வரிசை பார்த்தீங்கன்னா ஏ அடித்த விரல் கியூ, இந்த மோதிர விரல் எஸ் அடித்த விரலால் டபிள்யூ, நடுவிரல் டி எஸ் டி, டி அடித்த விரல் இ, எஃப் அடித்த விரல் ஆறு, அதே எஃப் அடித்த விரல டி அடிக்கணும், இந்த எஃப் அடித்த விரல ஜி அடிக்கணும். இதுதான் நடுவரிசை, மேல் வரிசை, லெஃப்ட் ஹேண்டுக்கு. இது பார்டர் லைன். அதே போல் ரைட் ஹேண்டில் பார்த்தீங்களா செமிகோலன் எல் கே ஜே, அதே போல் தான் சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல், கட்டை விரல் இங்கே கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் இங்கே ரைட் ஹேண்டுக்கும். இந்த சுண்டு விரல் வந்து செமிகோலன், மோதிர விரல் செமிகோலன் எல் கே, நடுவிரல் ஜே வந்து ஆள்காட்டி விரல். இந்த ஜே அடித்த விரல் தான் ஹெச் அடிக்கணும். இந்த சுண்டு விரலில் பி அடிக்கலாம், மேல் வரிசையில் பி அடிக்கணும், மோதிர விரலில் ஓ அடிக்கணும், நடுவிரலில் ஐ அடிக்கணும், ஆள்காட்டி விரலில் யூ அடிக்கணும், ஆள்காட்டி விரலில் ஒய் அடிக்கணும். இப்படி தான் வந்து மேல் வரிசை ஃபுல்லாக அடிக்கணும். இந்த பார்டரை வந்து இந்த கையை இந்த விரல் அந்த சைடு போகக்கூடாது. அதே போல் இங்கே வலது கை விரல் வந்து இந்த சைடு வந்துடக்கூடாது. இப்படி நம்ம வந்து லெட்டர்ஸ் ஒரு புக்கை பார்த்து நம்ம ஸ்பீடாக நடுவரிசை மேல் வரிசை அடிச்சிடலாம். இப்போ அவங்க கீழ் வரிசை பார்க்கலாம். கீழ் வரிசைனாக்க ஏஎஸ் டிஎஃப்ஜி இது நடுவரிசை. நடுவரிசைக்கு கீழே எஸ்ஸின் கீழே இருக்குன்னா இசட் இருக்கு, டி கீழே எக்ஸ் இருக்கு, எஃப் கீழே சி இருக்கு, ஜி கீழே வி இருக்கு. அப்போ இந்த ஏ அடித்த விரல் அதாவது சுண்டு விரலுக்கு இந்த லெஃப்ட் சைடு வந்து வேலை கிடையாது, கீழே அடிக்கிறதுக்கு வேலை கிடையாது. இந்த மோதிர விரல் அதை வச்சு இசட் அடிக்கணும், நடுவிரல் வச்சு எக்ஸ் அடிக்கணும், இந்த ஆள்காட்டி விரலை வச்சு சி அடிக்கணும், ஆள்காட்டி விரலை வச்சு வி அடிக்கணும். இது வந்து இடது கை கீழ் வரிசை. வலது கை கீழ் வரிசை செமிகோலன் எல் கே ஜே, இது நடுவரிசை. இந்த நடுவரிசை கீழே செமிகோலன் அடித்தது வழியா அந்த விரல் மூலியமா ஃபுல் ஸ்டாப் அடிக்கணும், அதாவது முற்றுப்புள்ளி. எல் அடித்த விரல் அதாவது மோதிர விரல் அதில் வந்து கமா அடிக்கணும். அடுத்து கே அடித்த விரல் அதாவது நடுவிரல் அது எம் அடிக்கணும். ஆள்காட்டி விரல் ஜே அடித்த விரல என் அடிக்கணும், அதே ஆள்காட்டி விரல பி அடிக்கணும். சில இடத்துல இந்த பியை வந்து இந்த சைடு வச்சிருப்பாங்க, அதாவது இடது கை வச்சிருப்பாங்க. வலது கை வைக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது, ஈஸியாக இருக்கும், வேகமாக இருக்கும். அதனால என்னுடைய இது பிரகாரம் இந்த பியை வந்து வலது கை விரலால் அடிக்கிறது நல்லது. ரைட்டுங்களா? இப்படி தான் வந்து கீழ் வரிசை அடிக்கணும். இப்போ வாங்க எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துடலாம். அதாவது இந்த கீழ் வரிசை இது நடுவரிசை, இது மேல் வரிசை, இது கீழ் வரிசை. நம்ம கீழ் வரிசை தான் பார்த்துருக்கோம். எஸ் அடித்த விரலால் இசட் அடிக்கணும், டி அடித்த விரலால் எக்ஸ் அடிக்கணும், எஃப் அடித்த விரலால் சி அடிக்கணும், எஃப் அடித்த விரலால் வி அடிக்கணும். இதைத்தான் அங்கே சொன்னோம். அதாவது எஸ் அடித்த விரலால் இசட் அடிக்கணும், டி அடித்த விரலால் எக்ஸ் அடிக்கணும், எஃப் அடித்த விரலால் சி அடிக்கணும், எஃப் அடித்த விரலால் வி அடிக்கணும்னு சொன்னோம். அதே தான் இங்கே இது மூலிமா அந்த கீபோர்டு மூலிமா சொல்கிறோம். எஸ் அடித்த விரலால் இசட் அடிக்கணும், இந்த ஏ வந்து சுண்டு விரலுக்கு வேலை இல்லை, இந்த இது மோதிர விரல் வந்து இசட் அடிக்கணும், நடுவிரல் வந்து எக்ஸ் அடிக்கணும், ஆள்காட்டி விரல் வந்து சி அடிக்கணும், அதே ஆள்காட்டி விரல் வி அடிக்கணும். பியை இந்த விரலால் அடிக்கக்கூடாது, அதாவது லெஃப்ட் ஹேண்டில் அடிக்கக்கூடாது, ரைட் ஹேண்டில் தான் அடிக்கணும். அதே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நடுவரிசை செமிகோலன் எல் கே ஜே ஹெச்ன்னு இருக்கு. இந்த செமிகோலன் அடித்த விரலால் ஃபுல் ஸ்டாப் அடிக்கணும், முற்றுப்புள்ளி அடிக்கணும், எல் அடித்த விரலால் கமா அடிக்கணும், கே அடித்த விரலால் எம் அடிக்கணும், ஜே அடித்த விரலால் என் அடிக்கணும், ஜே அடித்த விரலால் பி அடிக்கணும். இப்போ கீழ் வரிசையும் முடிஞ்சு போச்சு. நடுவரிசை, மேல் வரிசை, கீழ் வரிசை. இப்போ வாங்க மொத்தத்துக்கு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அப்படியே, அதாவது நடுவரிசை, மேல் வரிசை மற்றும் கீழ் வரிசையை டைப் அடிக்கும் முறை அப்படியே எல்லாத்தையும் கீழ் வரிசை, நடுவரிசை, மேல் வரிசை எப்படி அடிக்கிறது. இப்போ இடதுகை நடுவரிசை ஏஎஸ்டிஎஃப், அதாவது சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல் அடிச்சிடும். இந்த ஆள்காட்டி விரல் ஜி அடிச்சிடும். அப்போ நடுவரிசை முடிஞ்சு போச்சு.
மேல் வரிசை பார்த்தீங்கன்னா ஏ அடித்த விரலால் கியூ அடிக்கிறோம், எஸ் அடித்த விரலால் டபிள்யூ அடிக்கிறோம், டி அடித்த விரலால் இ அடிக்கிறோம், எஃப் அடித்த விரலால் ஆர் அடிக்கிறோம், எஃப் அடித்த விரலால் டி அடிக்கிறோம். இப்போ மேல் வரிசை முடிஞ்சு போச்சு. அடுத்து கீழ் வரிசை வந்து ஏ அடித்த விரல், அதாவது சுண்டு விரல், அதுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. இங்கே வந்து மோதிர விரல்ன்ட்டு ஆரம்பிக்கிறோம். மோதிர விரல் வந்து எஸ் அடித்த விரலால் இசட் அடிக்கணும். அடுத்து நடுவிரல் டி அடித்த விரலால் எக்ஸ் அடிக்கணும். ஆள்காட்டி விரல் எஃப் அடித்த விரலில் சி அடிக்கணும், எஃப் அடித்த விரலில் வி அடிக்கணும். இடதுகை எல்லா லெட்டரும் முடிஞ்சு போச்சு. வலதுகை நடுவரிசை பார்த்தீங்கன்னாக்க செமிகோலன் எல் கே ஜே. அப்போ செமிகோலன் சுண்டு விரல், எல் மோதிர விரல், கே நடுவிரல், ஜே ஆள்காட்டி விரல். இந்த ஆள்காட்டி விரல் ஜே அடித்த விரலில் ஹெச் அடிக்கணும். நடுவரிசை முடிஞ்சு போச்சு. மேல் வரிசை செமிகோலன் அடித்த விரலால் பி அடிக்கணும், எல் அடித்த விரலால் ஓ அடிக்கணும், கே அடித்த விரலால் ஐ அடிக்கணும், ஜே அடித்த விரலால் யூ அடிக்கணும், ஜே அடித்த விரலால் ஒய் அடிக்கணும். மேல் வரிசை முடிஞ்சு போச்சு. வலது சைடு வலது கை. அப்புறம் கீழ் வரிசை. இந்த கீழ் வரிசை பார்த்தீங்கன்னா செமிகோலன் அடித்த விரலால் ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி அடிக்கணும், எல் அடித்த விரலால் கமா அடிக்கணும், கே அடித்த விரலால் எம் அடிக்கணும், ஜே அடித்த விரலால் என் அடிக்கணும், ஜே அடித்த விரலால் பி அடிக்கணும். இதான் எல் எஃப் ஆர் எஃப் எம் எஃப் ஐ எஃப் ஐஎஃப்னு விட்டுருக்கேன். அதாவது எல்எஃப்னா லிட்டில் ஃபிங்கர், ஆர்எஃப்னா ரிங் ஃபிங்கர், எம்எஃப்னா மிடில் ஃபிங்கர், ஐஎஃப்னா இண்டெக்ஸ் ஃபிங்கர். அதாவது லிட்டில் ஃபிங்கர்னா சுண்டு விரல், ரிங் ஃபிங்கர்னா மோதிர விரல், எம்எஃப்னா மிடில் ஃபிங்கர் நடுவிரல், ஐஎஃப்னா இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டு விரல். வாங்க இப்போ கீபோர்டு வச்சு பார்க்கலாம். இப்போ நடுவரிசை, மேல் வரிசை மற்றும் கீழ் வரிசையை டைப் அடிக்கும் முறை அதே தான் கீபோர்டு மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது நடுவரிசை. இந்த லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டிஎஃப்ஜின்னு இருக்கு. வலது பக்கம் பார்த்தோம்னா செமிகோலன் எல் கே ஜே ஹெச்ன்னு இருக்கு. நடுவரிசை, நடுவரிசையில் சுண்டு விரலில் ஏ அடிக்கணும், மோத விரலில் எஸ் அடிக்கணும், நடுவிரலில் டி அடிக்கணும், ஆள்காட்டி விரலில் எஃப் அடிக்கணும். இது இடதுகை விரல். இந்த எஃப் அடித்த ஆள்காட்டி விரல் அதையே தான் ஜி அடிக்கும் பயன்படுத்தணும். இப்போ நடுவரிசை முடிஞ்சு போச்சு. மேல் வரிசை பார்த்தா ஏ அடித்த விரல், அதாவது சுண்டு விரலில் கியூ அடிக்கணும், மோதிர விரல் எஸ் அடித்த விரலில் டபிள்யூ அடிக்கணும், நடுவிரல் டி அடித்த விரலில் இ அடிக்கணும், ஆள்காட்டி விரல் எஃப் அடித்த விரலில் ஆர் அடிக்கணும், அந்த எஃப் அடித்த விரலில் டி அடிக்கணும். அதாவது ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரல் மட்டும் வேலை அதிகம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ கீழ் வரிசை பார்த்தீங்கன்னா சுண்டு விரலுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. லெஃப்ட் ஹேண்டில் எஸ் அடித்த விரல், அதாவது மோதிர விரலில் இசட் அடிக்கணும், நடுவிரலில் எக்ஸ் அடிக்கணும், ஆள்காட்டி விரலில் சி அடிக்கணும், ஆள்காட்டி விரலில் வி அடிக்கணும். இந்த ஆள்காட்டி விரல் மட்டும் 5 அடிக்கணும் பாருங்க. 1 2 3 4 5 எஃப் 1 6. ஏன்னா இது ஓரமாக இருக்கனால ஈஸியாக வந்து எல்லாத்தையும் மூவ் பண்ண முடியும். இதெல்லாம் நடுவில் இருக்கனால மற்ற இது அதிகமாக கொடுக்க முடியாது. அதனால் இந்த ஓரமாக இருக்கிறது கொடுத்தாங்க. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர் முடிஞ்சு போச்சு. அடுத்த ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் நடுவரிசை செமிகோலன் எல் கே ஜே ஹெச்ன்னு இருக்கு. செமிகோலன் வந்து சுண்டு விரல் அடிக்கணும், எல் வந்து மோதிர விரல் அடிக்கணும், கே வந்து நடுவிரல் அடிக்கணும், ஜே வந்து ஆள்காட்டி விரல் அடிக்கணும். அந்த ஜே அடித்த ஆள்காட்டி விரல் மூலிமா ஹெச்சி அடிக்கணும். இப்போ நடுவரிசை முடிச்சு போச்சு. மேல் வரிசை பார்த்தோம்னா செமிகோலன் அடித்த விரலில் பி அடிக்கணும், எல் அடித்த விரலில் ஓ அடிக்கணும், கே அடித்த விரலில் ஐ அடிக்கணும், ஜே அடித்த விரலில் யூ அடிக்கணும், ஜே அடித்த விரலில் ஒய் அடிக்கணும். மேல் வரிசை முடிஞ்சு போச்சு. அதாவது பி அடிக்க வேண்டியது சுண்டு விரல், ஓ அடிக்க வேண்டியது வந்து மோதிர விரல், ஐ அடிக்க வேண்டியது வந்து நடுவிரல், யூ அடிக்க வேண்டியது ஆள்காட்டி விரல், ஒய் அடிக்க வேண்டியது ஆள்காட்டி விரல். இப்போ கீழ் வரிசை இந்த சுண்டு விரல் செமிகோலன் அடித்த விரலில் ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி அடிக்கணும், எல் அடித்த விரல் அதாவது மோதிர விரலால் கமா அடிக்கணும், கே அடித்த விரல் அதாவது நடுவிரல் எம் அடிக்கணும், ஆள்காட்டி விரல் ஜே அடித்த விரலில் என் அடிக்கணும், ஆள்காட்டி விரலில் பி அடிக்கணும். இதை ஒன்றையும் அடித்து அந்த நடுவரிசை, மேல் வரிசை, கீழ் வரிசை எல்லாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு புக்கை எடுத்து நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் அடித்து நீங்கள் பழகலாம். இந்த வீடியோவை அனைவரும் பார்த்து பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த டைப்பிங் இது வந்து என்னைக்கும் எக்காலத்துக்கும் பயன்படும்.
நம்மளுடைய கம்ப்யூட்டர் லேப்டாப்பு எப்போ நம்ம ஓப்பன் பண்ணி டைப் அடித்தாலும் இந்த ஃபிங்கரிங் நமக்கு தெரிஞ்சதுன்னா எதுவும் நம்ம ஸ்பீடாகவும் வேகமாகவும் அடிக்க முடியும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை பார்த்து அனைவரும் பயன்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இந்த ஃபிங்கரிங் டைப்பிங் மெத்தடு அந்த சீரியல் பார்ட் 8ஓட முடிஞ்சு போச்சு. இன்னும் ஏதாவது நம்ம போடுற மாதிரி இருந்தாக்கா அந்த ஷார்ட்கட் கீழே வந்து ஷார்ட்கட் மெத்தடு இல்லை கீ பற்றி இன்னொரு விளக்கம் அது முடிஞ்ச ஒரு வீடியோ போடுறோம். அதையும் நீங்கள் பார்த்து பயனடைங்க. எல்லா மக்களும் அந்த ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி கணினி உலகத்திற்கு வர வேண்டும். அனைவரும் அந்த கணினியில் இன்டர்நெட்டு இந்த மாதிரி கணினி உலகத்தை பயன்படுத்த வேண்டும், யூடியூப்பை பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.